ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ப்ராடக்ட் டிசைன் என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். நெக்கோட அவுட்லைன் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 1.5 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கலாம். ஒன்று நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வளைவு மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு மார்க் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வளைவு மார்க் பண்ணிவிட்டு சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரிக்கு. அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இந்த ஷார்ப் பகுதி வருது இல்லையா, இது வந்து 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரிக்கு. நம்ம இதில் சுகர் பீட் போட்டுக்கலாம். 3 பீட் எடுத்திருக்கேன். திரும்ப 3 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸில் வர மாதிரிக்கு இந்த நம்ம வந்து 3 பீட் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். செகண்ட் பீடுக்கு நேராக வர்றத மாதிரிக்கு போடலாம். திரும்ப நம்ம 3 பீடு எடுத்துக்கலாம். அந்த வளைவிலே கரெக்டாக வரணும். ஆனால் கிராஸில் வர்றது மாதிரிக்கு. ஒவ்வொரு டைமும் த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறப்போ அடிப்பக்கம் தங்கிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டைட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. சில சமயங்களில் வந்து த்ரெட் வந்து அடிப்பக்கம் தங்கிடும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆயிடும் ரிங்லேருந்து எடுத்த பிறகு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த 2வது பீடுக்கு நேராக வர்றத மாதிரி போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். பாருங்கள், சிங்கிள் த்ரெட்டில் மட்டும் நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். பீடை ஒட்டிலுமே வர்றத மாதிரிக்கு போடுங்க. த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டே போடுங்க. கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சிக்காகாமல் நீட்டாக வரும்.
ஷார்ப் பகுதியில் மட்டும் சின்னதாக ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்புறப்ப உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லுமே இந்த மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் வந்து உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒவ்வொரு லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ நான் ஐசேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கோம். நம்ம வந்து இந்த வளைவு போட்டுக்கல, இதில் சென்டர் பகுதியில் ஒரு ஐசேப் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளாத்தோட ஒட்டுற மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு ஸ்டோனை சுற்றிலும் பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரொம்ப போடாமல் லைட்டாக போட்டுட்டு பீட்ஸ் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்த இடத்துல நீடில் எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஷார்ப் பகுதியை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 5 சுகர் பீடும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் ஒன்றும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே நம்ம 2 பீட் இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து 4 பீட் எடுத்துக்கலாம். 4 சுகர் பீடும் ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடும். திரும்பவும் நம்ம 4 சுகர் பீடு ஒரு ஆன்டிக் பீடு எடுத்துக்கலாம். இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அப்புறம் இந்த ஷார்ப் பகுதியில் 3 சுகர் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம 3 சுகர் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டுக்கலாம். எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதிலே போட்டுக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிம்பிளான எலகன்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.